இதுவரை நம்முடைய வாழையடி வாழை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உடனடியாக பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் அழுத்துங்க. புத்தம்புது வீடியோக்கள் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது. வாழ்க வளமுடன். அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். எல்லாம் வல்ல இறைவனின் திருவடிகளை என்னுடைய மனம் மொழி மெய்களால் போற்றி பணிகின்றேன். நம்முடைய வாழையடி வாழை யூடியூப் சேனலில் இன்றைய பதிவின் தலைப்பு டெல்டா கொரோனா வைரஸ். செய்தித்தாள்களிலும் தொலைக்காட்சி செய்திகளிலும் இந்த வார்த்தை பிரபலமாகி வருகிறது. 3ஆம் அலையில் டெல்டா கொரோனா வைரஸின் தாக்கம் அதிகமாக இருக்க வாய்ப்பு உண்டு என நிபுணர்கள் கருத்து தெரிவித்து வருகிறார்கள். இது சம்பந்தமாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தியை இந்த பதிவில் பார்ப்போம். மேற்சொன்ன வார்த்தையில் டெல்டா என்பது எதை குறிக்கிறது? ஆங்கிலத்தில் ஆல்பபெட் ABCD என்று நமக்கு தெரியும். அதுபோல கிரேக்க மொழியில் ஆல்பபெட் ஒன்று இருக்கிறது. அதை ஆல்ஃபா, பீட்டா, காமா, டெல்டா என்று கூறிக்கொண்டே செல்வார்கள். அதில் 4ஆவதாக வருகின்ற வார்த்தை தான் டெல்டா. முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட கொரோனா வைரஸை ஆல்ஃபா என்று பெயரிட்டார்கள். 2ஆவதாக கண்டுபிடிக்கப்பட்ட கொரோனா வைரஸ் பீட்டா என பெயரிட்டார்கள். அந்த வரிசையில் 4ஆவதாக கண்டறியப்பட்ட கொரோனா வைரஸுக்கு டெல்டா என பெயரிடப்பட்டுள்ளது. இதுதான் டெல்டான்னு சொல்லக்கூடிய பெயர் காரணம். அறிவியலில் மியூட்டேஷன் என்ற ஒரு வார்த்தை, மற்றொரு வார்த்தை எவல்யூஷன். மியூட்டேஷன் என்பது சடன் சேஞ்ச் இன் எ கேரக்டர். தமிழில் சொன்னால் திடீர் மாற்றம். 10 நிமிடங்களுக்கு முன்பு அமைதியாக சாந்தமாக பேசிக்கொண்டிருந்த நண்பர் ஒருவர் திடீரென உணர்வு கட்டுப்பாட்டினை மறந்து எல்லை மீறி காட்டு மிராண்டித்தனமாக நடந்து கொள்கிறார். இதுதான் சடன் சேஞ்ச், ஆங்கிலத்தில் மியூட்டேஷன். உலகியலில் வருகின்ற ஒரு சினிமா உதாரணம் சொன்னால் மிக எளிதாக புரியும். அனைவரும் விக்ரம் நடித்த அந்நியன் திரைப்படம் பார்த்திருப்பீர்கள். அதில் அம்பி என்ற கதாபாத்திரத்தில் சாதுவாக வரும் விக்ரம் திடீரென ஆக்ரோஷமான அந்நியனாக மாறுவார். இதுதான் சடன் சேஞ்ச். ஒரு சுவைக்காக அந்த படத்தில் வரும் சில காட்சிகள். இதுபோல கிருமிகள், குறிப்பாக வைரஸ் கிருமிகள் தங்களுடைய குணத்தை திடீரென மாற்றும். இந்த நிகழ்வுதான், இந்த மாற்றம்தான் அறிவியலில் மியூட்டேஷன் என அழைக்கப்படுகிறது. அந்நியன் படத்திலாவது அந்நியனாக மாறிய விக்ரம் மீண்டும் அம்பியாக மாறுவான். ஆனால் வைரஸ் கிருமி தன்னுள் ஏற்படுத்துகின்ற மாற்றம் தொடர்ந்து கொண்டே செல்லும் ஒழிய மீண்டும் ஆரம்ப நிலையை அடையவே அடையாது. இந்த இடத்தில் நீங்கள் கவனிக்கப்பட வேண்டிய செய்தி ஒன்று உள்ளது. இந்த திடீர் மாற்றம் அல்லது மியூட்டேஷன் மிக மிக குறுகிய கால எல்லைக்குள் நடப்பது. தற்போது எவல்யூஷன் தியரி, அதாவது பரிணாம வளர்ச்சி விதி என்ன கூறுகிறது என்று பார்ப்போம். இங்கு ஒரு உயிரினம் சிறு சிறு மாறுதலுக்கு உட்படும். ஆனால் குறுகிய காலத்தில் அல்ல, மிக மிக நீண்ட இடைவெளியில். உதாரணமாக, ஒரு உயிரினத்தின் கண்களின் மேல் இமைகளை மூடியுள்ள முடிகளின் எண்ணிக்கை 10 என்றால் பல கோடி வருடங்கள் கழித்து அதே உயிரினத்தின் கண் இமை முடிகள் ஒன்று குறைய வாய்ப்புள்ளது அல்லது கூட வாய்ப்புள்ளது. ஏதோ ஒரு மாற்றம் நிகழும். இந்த மாற்றம் நிகழ பல கோடி 1000 ஆண்டுகள் தேவைப்பட்டது.
இந்த வகையில் மிக நீண்ட கால இடைவெளியில் ஒரு உயிரினம் ஒரு குணத்தை இழந்தாலோ அல்லது பெற்றாலோ அதை எவல்யூஷன் என்று கூற வேண்டும். இங்கு மியூட்டேஷன் என்ற வார்த்தை பயன்படுத்தக்கூடாது. இந்த எவல்யூஷன் அல்லது பரிணாம வளர்ச்சி ஏன் நிகழ்கிறது என்றால், சுற்றுப்புற சூழ்நிலைக்கு ஏற்றாற்போல் தன்னை தக்க வைத்து கொள்ள அந்த உயிரினம் மேற்கொள்கின்ற ஒரு வகை முயற்சி. இது அறிவியல் பூர்வமாக ஏற்றுக்கொள்ளத்தக்க ஒரு செய்திதான். இத்தகைய மாற்றம் சமூகத்தில் அதிக பாதிப்பை வெளிப்படுத்தாது. ஆனால் மியூட்டேஷன் என்பது மிக மிக குறுகிய கால எல்லைக்குள் ஏற்படும் மாற்றம். உதாரணமாக 2-3 மாதங்களுக்கு முன்பு இருந்த கொரோனா வைரஸ் உருமாறி புது வகையான கொரோனா வைரஸாக மாறியிருக்கிறது. அப்படி 2ஆம் அலையில் காணப்பட்ட கொரோனா வைரஸ்கள் திடீர் மாற்றமடைந்து தற்போது நீர்நிலைகளில் வாழ்வதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. மகாராஷ்டிரா, கேரளா போன்ற மாநிலங்களில் உள்ள நீர்நிலைகளில் இவ்வகை உருமாறிய கொரோனா வைரஸ் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. இவ்வாறு திடீர் மாறுதலுக்கு உள்ளாகி உருமாறிய கொரோனா வைரஸைத்தான் ஊடகங்கள் டெல்டா கொரோனா வைரஸ் என்று கூறி வருகின்றன. சரி, இதனால் என்ன? தொடர்ந்து நம்மை ஏன் அச்சுறுத்தி கொண்டே இருக்கிறார்கள் என்ற குழப்பம் உங்கள் மனதை குடைகிறது. என்ன செய்ய? இத்தகைய சூழலில் சமூகம் சிரமப்பட வேண்டும் என்பது நம் ஒட்டுமொத்த ஊழ்வினை. தனி நபர்களுக்குத்தான் ஊழ்வினை உண்டு என்று கேள்விப்பட்டிருக்கிறோம். சமூகத்திற்குமா என்றால், தனித்தனியாக நாம் ஒவ்வொருவரும் இயற்கைக்கு செய்த தீங்கின் வினை பயன் ஒட்டுமொத்த சமூக ஊழ்வினையாக உருவெடுத்து நம்மை வாட்டிக்கொண்டிருக்கிறது. இந்த மியூட்டேஷன் அல்லது திடீர் மாற்றம் ஏன் நிகழ வேண்டும் என்ற கேள்விக்கு அறிவியல் உலகம் சரியான பதிலை இதுவரை கூற முடியவில்லை. ஆனால் 2 விஷயங்களை அறிவியல் உலகம் கூறுகிறது. இந்த மியூட்டேஷன் என்ற திடீர் மாற்றம் 2 வகையில் ஏற்படுகிறது. ஒன்று இன்டியூஸ்டு மியூட்டேஷன், 2 ஸ்பான்டேனியஸ் மியூட்டேஷன். இன்டியூஸ்டு மியூட்டேஷன் என்பது புற தூண்டுதலால் உண்டாவது. ஒரு உதாரணம் பார்ப்போம். சாதுவாக உறங்கிக் கொண்டிருக்கும் ஒரு சிறுத்தையை ஒரு குச்சியை வைத்து குத்துவது. உடனே சிறுத்தை சீறி பாயும். சிறுத்தையின் சாதுவான குணம் குச்சியை வைத்து குத்துதல் என்ற புற தூண்டுதலால் ஆக்ரோஷமாக மாறியது. அதுபோல கிருமிகளின் பண்பில் ஏற்படும் மாற்றத்திற்கு இயற்கை அல்லது மனிதர்களின் செயல்பாடுகள் காரணமாக இருக்கலாம். அப்படி புற தூண்டுதல் காரணமாக ஏற்படுகின்ற மாற்றம் இன்டியூஸ்டு மியூட்டேஷன் என அழைக்கப்படுகிறது. ஸ்பான்டேனியஸ் மியூட்டேஷன் என்பது புற தூண்டுதல் ஏதும் இல்லாமல் எந்தவித காரணமும் வெளிப்படையாக தெரியாத நிலையில் தனக்குத்தானே மாறிக்கொள்வது. நான் ஒன்றுமே செய்யவில்லை, என்ன காரணம் என்று தெரியவில்லை, இவர் இப்படி கோபப்படுகிறாரே என்று கூறுவதை கேள்விப்பட்டிருக்கிறோம். இவரின் கோபத்திற்கு நான் எவ்வகையிலும் காரணம் இல்லாத போதும் அவருடைய குணத்தில் மாற்றம் நிகழ்வதுதான் ஸ்பான்டேனியஸ் மியூட்டேஷன். மேற்சொன்ன 2இல் எந்த வகையில் டெல்டா கொரோனா வைரஸ் உருவானது என தெளிவாக தெரியவில்லை. ஆனால் அறிவியல் உலகம் இந்த உருமாற்றத்திற்கு புற காரணங்கள் ஏதும் இல்லை என்று நம்புகிறது. 2வது அலையில் காணப்பட்ட கொரோனா கிருமிகள் தனக்குத்தானே உருமாறிக்கொண்டு வருகிறது என யூகிக்கப்படுகிறது. எது உண்மை என இறைவன் ஒருவனே அறிவான். இந்த உருமாறிய டெல்டா கொரோனா வைரஸ் குறித்து ஏன் அதிகம் அச்சம் கொள்கிறார்கள் என்றால், சில காரணங்கள். ஒன்று, இதுவரை காற்றின் மூலமாக மட்டுமே பரவி வந்த கொரோனா வைரஸ் நீரின் மூலமாகவும் பரவ வாய்ப்பு உள்ளது என்ற ஒரு செய்தி. 2, 2ஆம் அலைத்தொற்றில் தோன்றிய கொரோனா வைரஸை விட
இது அதிக வீரியம் உடையது. 3. இதுவரை இருந்த கொரோனா கிருமிகளை விட மிக வேகமாக பரவும் தன்மை. 4. நாம் போட்டிருக்கும் தடுப்பூசியால் ஏற்பட்ட எதிர்ப்பு சக்தி இந்த டெல்டா கொரோனா வைரஸை எந்த அளவிற்கு எதிர்த்து போராடும் என தெரியாத நிலை. 5. கொரோனா தொற்றை தடுக்க தற்போது மருத்துவர்கள் கையாளும் மருந்துகள் டெல்டா கொரோனா வைரஸை கட்டுப்படுத்துமா என்ற ஒரு கேள்வி. இது போன்ற காரணங்களால் ஒருவித அச்சத்தோடு வாழ வேண்டியிருக்கிறது. இதற்கெல்லாம் என்னதான் முடிவு? இந்த ஸ்பான்டேனியஸ் மியூட்டேஷன் என்ற ஒரு நிகழ்வு முடிவுக்கே வரவில்லை என்றால் தொல்லைகள் கூடிக்கொண்டே செல்லுமே என்ற கவலை அனைவரின் மனதிலும் உள்ள ஒரு பொதுவான கவலை. எத்தகைய இன்னல்களையும் நீக்கும் ஆற்றல் உடைய ஒரே பொருள் இறைவனின் திருவருள் சக்தி மட்டுமே. அதை தவிர வேறு சார்பு இப்போது நமக்கு இல்லை. எனவே சமயங்களுக்கு அப்பாற்பட்டு அனைவரின் நலத்திற்காக அவரவர் சார்ந்த மதத்தின் கடவுள்களை மனதார பிரார்த்தனை செய்யுங்கள். நல்லார் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை என்பது போல யாரோ ஒருவரின் உண்மை பிரார்த்தனை அனைவருக்கும் நன்மையை வழங்கட்டும். மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு விரைவில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கும் மகிழ்ச்சியுடன் உங்கள் ராதாகிருஷ்ணன்.